நாங்க ரியாக்ட் பண்றோம். ஒரே பைல் கொடுத்துறோம். அப்படியே ஒரே அதாவது காமராஜர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் அவர்களை பற்றி கருத்து தெரிவிக்கிற ஜெயில முடிச்சு போற நீங்க சிவா அவர்கள் பேசியதற்கு பின்னால் அது சம்பந்தமாக அவர் பேசியதற்கு பின்னால் நான் பேசலாமா? இல்ல நான் சொல்லுங்க அலிமல் புகாரி. டிஎம்கேவினுடைய திருச்சி சிவா அவர்கள் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு கருத்து, அது எப்படிப்பட்ட கருத்து என்றால், இது சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இது எப்படி இது விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அவரை தற்குறி என்றோ, எழுத படிக்க தெரியாதவர் என்றோ, ஊழல்வாதி என்றோ அப்படிலாம் கருத்து சொல்லல. அவர் சொன்ன ஒரு கருத்து அது எங்களுக்கு மனதுக்கு புண்படும்படியாக அமைந்து விட்டது. அப்ப அதற்கு பதில் தரும் விதமாக யார் பேசுறா அப்படின்னா, அபிஷியலா சிவா என்கின்ற ஒரு தலைவர், அவங்களுடைய தலைவர், அபிஷியலான ஒரு லீடர் தான் அவர் பேசுறாரு. அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார். எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை முடித்து வைக்கிறார். இதோடு முடிஞ்சிருச்சு விஷயம். இப்ப முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு கருத்து ஒளிபரப்பப்படுகிறது. அதிமுகவினுடைய பெரிய தலைவர்களை பற்றி, அண்ணாவை பற்றி, திமுகவிற்கும் சேர்த்து இந்த தமிழ்நாட்டின் முன்னோடி தலைவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதை கண்டிச்சு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாரு. கூட்டணிக்குள்ள இருந்து அதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி தராரு. வெட்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாம் பாஜக காரங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ஏன் அவர் சொல்லும்போது நீங்க எங்க போனீங்க? அதான் தப்பு. இல்ல அவர் சொல்லும்போது இதே வார்த்தையை நான் திரும்ப சொன்னேன். அப்ப நீங்க கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். அதே வாபஸ் வாங்கணும். வெட்கம், மானம், சூடு, சொரணை பத்தி பாஜக பேசவே கூடாது தமிழ்நாட்டுல. ஏன் அப்படின்னா தற்குறி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இப்போ பேசுறாரு. தற்குறி என்று சொன்னார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி பார்த்து தற்குறி என்றார். அதுக்கு பதில் சொல்லிட்டாரா அவரு? மிஸ்டர் நாகராஜ் சார், நான் பேசுறது கொடுக்க வராது. நீங்க பேசுறது ஒரு வார்த்தை கொடுக்க வரல. நீங்க சூடு சொரணை பத்தி பேசும்போது கூட நான் கொடுக்க வரல. சூடு சொரணை பத்தி பேசும்போது கொடுக்க வரல. என்னோட கேள்வியை உள்வாங்குங்க. கேவலப்படுத்தியது நீங்கள், அது பத்தி சொல்லுங்க. திரு அலிம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது நான் எதை அப்ப சொல்றாரு, மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு தலைவர் நீங்கள் எவ்வளவு வரம்பு மீறி பேசும்போது கூட நான் கொடுக்க வரல. என் நேரம் வரும்போது பேசலாம்னு இருந்தேன். அதுதான் ஜனநாயகம். அமைதியா இருங்க. அப்ப ஒரு தலைவர் இன்றைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல், அவர் எனக்கு தலைவர் கிடையாது, என் கட்சிக்கு அவர் தலைவர் கிடையாது, ஆனால் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு சாதாரண கட்சி அலுவலகத்திலே தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு எளிமையாக வாழக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து பணத்துக்காக என்று கொச்சையாக பேசுகின்றீர்களே. பாரதிய ஜனதா கட்சி இத்தனை ஆண்டு காலங்கள், 60 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரசுடைய சொத்து மதிப்பு 857 கோடி. ஆனால் வெறும் இத்தனை சொற்ப காலத்தில் பாஜக சேர்த்த சொத்தின் மதிப்பு 7113 கோடி. 2025 தேர்தல் அறிக்கையில் நீங்க சமர்ப்பித்த அறிக்கையின்படி. அதனால்தான் பொழுதன்னைக்கு இவருக்கு பணத்தை பற்றியே பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. நான் என்ன தெளிவா கேட்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கிட்டவன், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. இது கூட்டணி ஆட்சி தான் அமையும். என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா, இதை மாற்றி என்ன சொல்ல சொன்னா நான் பாஜக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் இன்னும் அழுத்தமா சொல்றாரு. அப்ப இதை எதிர்த்து அதிமுக என்ன கருத்தை பதிவு வைக்க போகிறது? இது யாருக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, கூட்டணிக்குள் குழப்பமான்னு. ஏன்னா இந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒரு கால் அதிமுக கூட்டணிக்குள் குழப்பம்னு பேசி ரொம்ப நேரம் அது நிறைய முறை அலசியாச்சு, பல தலைப்புகளை பார்த்தாச்சு. ஒரு வித்தியாசத்துக்கு இப்படி தலைப்பு வச்சிருப்பாங்களோ தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இல்ல அப்படி இல்ல, இந்த குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அது சார்ந்த முரண்கள் தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே இருக்கிறதுனால அப்படியான ஒரு இடம் வகுத்து கொடுக்கப்பட்டு விட்டதோ என்ற ஒரு கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிப்படையில தான் இந்த கேள்வி எழுப்புறோம், இந்த விவாதத்தை நடத்துறோம். ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, எந்த ஒரு சர்ச்சை திமுக கூட்டணிக்குள்ள, அது சொல்ல போனா ஏற்கனவே நண்பர் ஆபீஸ்ல அழகா சொல்லிட்டார், கூட்டணிக்குள் குழப்பம் என்பது அரசை பற்றியோ அதற்கு பின்னால் அமைய இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை பற்றியோ அதை பத்தி இங்க யாரும் கருத்து எழுப்பல. அங்க எந்த குழப்பமே வரல. ஓகே, ஒரு ஆர்குமெண்ட் செக்கு வச்சுக்கிட்டாலும் அப்படி எந்த கருத்து எழுப்பப்பட்டாலும் அது உடனடியாக தலைவர்களால் அட்ரஸ் செய்யப்படுகிறது. இப்ப இங்க நான் ஏற்கனவே முதல் கேள்வி எழுப்பினேன். முருக பக்தர்கள் மாநாடு நடந்து அதை அதிமுக கண்டித்தது, தலைமை அதை அபிஷியல் ஸ்டேட்மெண்டா கண்டிச்சது.
அதற்கு பதில் தரும் விதமாக பாஜக இப்படி என்று சொன்னதா அல்லது அப்படி என்று சொன்னதா? ஏதாவது பதில் வந்துச்சா? இப்ப யார் கூட்டணிக்குள் குழப்பம்? கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று. ஏனென்றால் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், காங்கிரஸ் இது கம்யூனிஸ்ட் அடிமையாகி போச்சு. இதை யார் சொல்றதுங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வேதனை. இப்ப கம்யூனிஸ்ட் அடிமையாகி போச்சு, போராட்ட குணம் அதுக்கு இல்லாம போச்சு. போராட்டக்காரர்கள் சுடப்பட்ட போது குருவி சுடப்படுவதை போன்று சுடப்பட்டதற்கு பின்னால் நான் அதை நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவர் இன்றைக்கு போராட்ட களங்களை பற்றி கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் எடுக்கிறார். அதே போல சொல்கிறார் அடிமையாகி போச்சு. அடிமைனா என்ன? தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் இருப்பது. இன்னைக்கு நீங்க திமுக கூட்டணிக்குள் குழப்பம் என்கின்ற தலைப்பை வைப்பதற்கு காரணமே, அந்த தலைப்பை வைப்பதற்கான ஒரு நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு முகாந்திரம் அமைவதே எங்கிருந்து அமையுதுன்னா, எல்லோரும் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். காமராஜர் ஆட்சி என்று தலைவர் செல்லப்பெருந்தகை முன்வைக்கிறார். அதற்கான சுதந்திரத்தை திமுக கூட்டணிக்குள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய தனிப்பட்ட கட்சியினுடைய கருத்தாக சொல்ல முடிகிறது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களால் சொல்ல முடிகிறது. கம்யூனிஸ்டுக்காரர்களால் இந்த ஆட்சியில் போராட முடிகிறது. இதெல்லாம் தான் ஜனநாயகம். இதுக்கும் கூட்டணிக்குள் குழப்பம் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் எது கூட்டணிக்குள் குழப்பம் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர்கள் ஒரு கருத்தை அபிஷியல் ஸ்டேட்மெண்டாக ஆதரித்தோ கண்டித்தோ ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதற்கு அந்த பக்கம் என்ன பதில்னே தெரியல. திரு அலீம், நீங்க சொன்னீங்க பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனடியாக தலைவர்கள் அட்ரஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அட்ரஸ் பண்றாங்க, ஆனா பிரச்சனை எழாமல் இல்லல்ல. அப்போ பிரச்சனைகள் வரதானே செய்யுது. அப்போ முரண் இருக்கு அப்படின்ற கருத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்புவாங்க தானே? இல்ல, நான் அது ரொம்ப அருமையான கேள்வி. நான் அடிக்கடி அதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த 11 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துவிட்டு எல்லோரும் ஜனநாயகம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால், பத்திரிகை என்றால் அங்க எதிர்கருத்து இருக்கக்கூடாது, கூட்டணி என்றால் யாரும் வாய் திறக்கவே கூடாது, கூட இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் கூட கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கூட எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது, ஒருவேளை அதுதான் ஜனநாயகம் என்று மக்கள் விளங்கி கொண்டார்கள். பிரச்சனை இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது அங்கங்கே அவ்வப்பொழுது எதிர்ப்பு எழுப்பப்படும். அது உடனடியாக தலைவர்கள் அதை உள்வாங்கி அதற்கான தீர்வுகளை தருவார்கள். இதுதானே அழகு, இதுதானே ஜனநாயகம். எனக்கு நீங்க சொல்லுங்க, பார்ப்போம். ஜனநாயகத்துடைய அழகு என்ன? ஒரு பக்கம் எது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை என்று சொன்னால், 2 விஷயம் ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. ஒண்ணு, கருத்தே சொல்லக்கூடாது, அது பாஜக. இன்னொன்னு, கருத்து வந்தாலும் அதுக்கு எதுவுமே வாய் திறக்காது. இப்போதைக்கு நம்ம ஆட்சி அமைக்கணும், அது அதிமுக. அப்ப இந்த ரெண்டும் இருப்பது பாஜக அதிமுக கூட்டணி தான். ஒரே ஒரு கேள்வி நான் வரேன் நாகராஜ், அவர் முடிச்சிட்டு ஒரே நிமிஷம் பை ஃப்ரெண்ட் போயிட்டோம். சொல்லுங்க. கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றதா சொல்றீங்க. அந்த தைரியம் காங்கிரசுக்கு உங்க செல்லு பிறந்தகை சொன்னாரே, அழுத்த திருத்தமா ஆணித்தருமா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய தைரியம் காங்கிரஸ் இருக்கிறதா? இப்ப அமித்ஷா சொல்றது சரியா? இப்ப அமித்ஷா சொல்றது சரியா? எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரியா? இதுக்குதான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க பிரதமர் ஆவீங்களான்னு. எங்க உயரம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம், எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்கலா என்ன இருக்குன்னு தெரியும். வர நீங்க பேசுறீங்க. உங்களை மாதிரி நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க என்ன கோரிக்கை வைக்கணும்ன்றத நீங்க சொல்ல முடியாது. அது அவங்க வைக்கலன்றதுனால நீங்க அவங்க அடிமை கட்சின்னு சொல்வீங்க. திராவிட கட்சிக்கு பின்னால பல ஆண்டு காலமாக முடங்கி கிடக்கிறது அருமையா கிடக்குது. அவங்களுக்கு தைரியம் வேண்டாமா? அவங்க கூட்டணியில கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. ஒவ்வொரு மாநிலத்திலும் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் இவங்க கூட்டணி வச்சு அங்க எமர்ஜிங் ஆகி ஒவ்வொரு கட்சியையும் அழிக்கக்கூடிய ஜனநாயக விரோதி அல்ல காங்கிரஸ். எங்களுக்கு கொள்கை உடன்பாடு எங்க இருக்கிறதோ அங்கு ஒற்றுமையோட செயல்படும். எங்களுக்கு கொள்கை அதற்குத்தான் எங்க செய்ப்பா. நீங்க சிரிச்சு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பிழைப்பு சிரிப்பாய் சிரிக்கிறது தமிழ்நாட்டில. உங்களுடைய தேர்தல் முடிவு அதை விட மோசமான சிரிப்பாக இருக்கும். 10 MP இருக்கு, 18 MLA இருக்கு. சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் பாருங்க காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியும். கூட்டணியில் கூட 4 MLA தான் உங்களால வாங்க முடிஞ்சு. அதிமுகவை கபலீகரம் செய்து 4 MLA தான் வாங்க முடிஞ்சு உங்களால. அது மட்டும் கூட்டணி மிரட்டி கூட்டணி வச்சுக்கிறீங்க. MLA இருக்கிறோமே. உங்க பவுஸ் என்ன தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல? பாராளுமன்றத்தில் என்ன சொன்னீங்க? பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டீங்க? தென் மாநிலத்தில் வருவோம் இல்ல. இப்ப சவால் ஒரு சீட்டு கூட கேட்கலையே.
அதிகாரி இல்ல முதல் சுற்று மரியாதை எல்லாம் ரெண்டு பேர் காத்திருக்காங்க. நன்றி. பூஜ்ஜியம் திரு அக்னீஸ்வரன் பாஜகவிற்கு பூஜ்ஜியம் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் அக்னீஸ்வரன் எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க தலைவா. நீங்க எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப கருத்து சொல்லாதீங்க. சரி தனியா ரெண்டு பேர் மட்டும் விவாதிக்க நன்றி. பூஜ்ஜியம் தலைவா. தலைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே தலைவா. தமிழ்நாட்டு மக்களும் கூட தூர வீசி இருந்தார்களே தலைவா. இன்னும் என்ன தெரியுங்க தலைவா பாவம் நீங்க.